அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 6th தேர்ட் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும், அதாவது சங்க காலம் பற்றிய ஒரு பாடம் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க ரிப்பீட்டடாக. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்னதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பண்டைய கால தமிழ் சமூகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முக்கிய சான்றான சங்க இலக்கியங்களை பற்றிய அறிவை நம்ம பெற போகிறோம். மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டிய ஆட்சியாளர் குறித்து அவர்களின் சமகாலத்தவர்களான குறுநில மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பண்டைய தமிழகத்தில் நிர்வாக முறை, சமூக பொருளாதார நிலைகள் குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். களப்பியர் காலத்தை பற்றி ஜஸ்ட் புரிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகேங்களா. சங்க காலம், சங்கம் அப்படின்ற சொல் மதுரை பாண்டியர் அரசர்களின் ஆதரவில் தலை தூங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே சும்மா மற்றதெல்லாம் கதையாக தான் இருக்கும். நான் ஹைலைட் பண்ண பாயிண்டை மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா. ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம், உவே சாமிநாதையர் நம்ம தமிழ்நாடு ஆகியோர் அரும்பாடுபட்டு பனை ஓலையில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை, பண்டைய கால தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர். இதில் எப்படின்னா கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆறுமுக நாவலர் தாமோதரம் பிள்ளை, உவே சுவாமிநாதையர், பாரதியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? பாரதியார் அப்படின்றது தான் பொருந்தாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பண்டைய காலத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்னென்ன சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வெட்டு, செப்பேடு, நாணயம், பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், அகழாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த ஊர்கள், இலக்கிய சான்று, அயல் நாட்டவருடைய குறிப்பு, எந்த கால அளவுல சங்ககாலம் இருந்துச்சு, தமிழகத்தின் புவியியல் பரப்பு என்ன, காலம், பண்பாடு, அரசு முறை, ஆட்சி புரிந்த வம்சங்கள், இதை பற்றி எல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ கல்வெட்டுகள் பாருங்க. கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகூம்பா கல்வெட்டு. ஓகேங்களா. கல்வெட்டுல முக்கியமா யாரோட இது இருக்கு? கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகூம்பா கல்வெட்டு. புகழூர், அதாவது கரூருக்கு அருகே இருக்குது அந்த கல்வெட்டு. அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் அரச பேரணைகள். அதுக்கப்புறம் மேலும் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் எல்லாமே இதெல்லாமே எங்கே இருக்குது? மதுரைக்கு அருகில் இருக்குது. இங்கெல்லாம் கல்வெட்டு சான்றுகள் இருக்குது. செப்பேடுகள் அப்படின்னா 2 செப்பேடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்வக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு அப்படின்றது. ஸோ வேல்வக்குடி செப்பேட்டில் என்ன எழுதிருக்கு, சின்னமனூர் செப்பேடு என்ன இருக்குன்னா அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது நாணயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்கள். அதாவது அதுக்கு மட்டும் இல்லாமல் ரோமானிய நாணயங்களும் சங்க காலத்தை பற்றிய குறிப்புகள் அதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், அது என்னது? புதைவிடங்கள் மற்றும் நடுக்கற்கள் பற்றி குறிப்பிடுது. அகழ்வாய்விலிருந்து கிடைத்த பொருட்கள், இங்கே ஆதிச்சநல்லூர், அரிக்காமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன் குளம், உறையூர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான அகழாய்வு மேற்கொள்ளப்படும் இடங்கள். இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்கு? தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி, அதுக்கப்புறம் சிலப்பதிகார மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் இலக்கிய சான்றா இருக்கு. அயல் நாட்டவர் குறிப்புனா எது? எரித்திரியன் பெரிப்ளஸின் கடலில் பெரிப்ளஸ், அதுக்கப்புறம் பிர்லினியின் இயற்கை வரலாறு, தாலமியோடைய புவியியல், மெகஸ்தனிஸோடைய இண்டிகா, ராஜமௌலி, மகாவம்ச, தீபவம்சம் ஆகிய புத்தகங்கள்லாம் என்ன பண்ணுது? இதெல்லாமே அயல்நாட்டவர் குறிப்பாக இருக்குது. ஓகேங்களா. கால அளவு பார்த்தோம் அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. ஓகேங்களா. தொல்காப்பியம் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் கிடைத்த ஒரு இலக்கண நூல். இது சங்ககால தமிழ் மக்களின் மொழி மற்றும் பண்பாடு, எதை பற்றி குறிப்பிடுது? மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுவது தொல்காப்பியம். ஓகேங்களா. தமிழகத்துடைய புவியியல் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வடக்க வெங்கடம் திருப்பதி மலை முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையிலும் மற்ற 2 பக்கங்களிலும் எல்லைகளாக கொண்டது என்னது? கடல்களை எல்லைகளாக கொண்டிருக்கும். காலம் பார்த்தோம் அப்படின்னா என்ன காலம்? இரும்பு காலம். பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு, அரசு முறை, முடியாட்சி, ஆட்சி புரிந்த வம்சங்கள் யாராவது? சேரர், சோழர், பாண்டியர், இவங்க எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஓகேங்களா. அதாவது யாரு? ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர், அதாவது தமிழ் மொழி என்ன சொல்றாரு? தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருபெற்று எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு வந்திருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இதில் ரொம்ப அதிகமான தகவல்கள் இருக்காது. ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல், ஒரு சில இம்பார்ட்டன்ட் தகவல் மட்டும் இருக்கும். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை வந்து ஆட்சி புரிந்தாங்க. ஓகேங்களா? வேந்தர் என்னும் சொல் எதை குறிக்குது? சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதாக பயன்படுத்தப்பட்டது. சேரர்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடகிழக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகிய பகுதிகளை வந்து ஆட்சி செய்கிறார். அதே மாதிரி 10 சேர அரசர்களின் குறித்து செய்திகளை வழங்குகிறது. ஸோ 10 என்ன பண்ணுது? சேர அரசர்களை குறித்த செய்திகளை வந்து வழங்குது. அது மட்டும் இல்லாமல் சேர அரசன் செங்குட்டவன் வட இந்தியா மீது படையெடுத்து சென்று, வட இந்தியாவோட படையெடுத்து சென்று சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு வந்து சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சேர மன்னன் செங்குட்டவன் வட இந்தியா மீது படையெடுத்து அப்படியே இமயமலைக்கு போகும்போது எந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு கூட அவருடைய சேரம்மன் செங்குட்டவன் கூட எவ்வளவு அந்த படை ஆட்கள் போயிருப்பாங்க, என்னென்ன படைகள்லாம் போயிருக்கும், யானைப்படை, தேர்ப்படை, காலால் படைன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்து என்ன பண்றாரு? கண்ணகிக்கு சிலையை அமைக்கிறாரு. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாரு? சேர அரசன் செங்குட்டவன். இளங்கோவடிகள் வந்து சேரன் செங்குட்டவனின் தம்பி. ஓகேங்களா? அவர்தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். அதுக்கப்புறம் சேரல் இரும்புரை என்னும் அரசன் தன்னுடைய பெயர்ல என்ன பண்றாரு? நாணயங்களை வெளியிடுறாரு. சில சேர நாணயங்கள் சில சேர நாணயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் யார் அப்படின்னா உதயன் சேரலாதன், இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இரும்புரை. மொத்தம் 4 முக்கிய சேர அரசர்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது சோழர்கள். சங்க காலத்துல சோழ அரசு வெங்கடம், திருப்பதி மலை வரைக்கும் வந்து விரிந்திருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. காவிரி கலிமுக பகுதி சோழ நாட்டினுடைய மைய பகுதியா விளங்குனுச்சு. பின்னர் இப்பகுதி என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க? சோழ மண்டலம். ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சோழர்களின் மையப்பகுதி தேசம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சோழ மண்டலம். சோழ அரசர்கள் மிகவும் புகழ் பெற்றவர் யாரு? கரிகால வளவன் அல்லது கரிகாலன். கரிகால வளவன் அப்படின்னாலும் கரிகாலன் அப்படின்னாலும் இருவரும் ஒருவரே. சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி எனும் சிற்றூர்ல தோற்கடிக்கிறார். யாரு? கரிகாலன். ஓகேங்களா? கரிகால வளவன் என்னும் கரிகாலன் என்ன பண்றாரு? சேரர், பாண்டியர், அவரை ஆதரித்த 11 வேளிர்கள். வேளிர்கள்னா குறுநில மன்னர்கள். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணி அப்படின்ற இடத்துல இந்த கரிகால வளவன் அப்படின்ற ஒருத்தர் தோற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து காடுகள் என்ன பண்ணுறாரு? விளைநிலமாக மாற்றிப்பாரு. வேளாண்மையை மேம்படுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் இவர் தான். சோழர்களின் துறைமுகம் என்னது? புகார். இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை தன்பால் ஈர்த்தது. பட்டினப்பாலை எனும் 11 கீழ்கணக்கை சேர்ந்த நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான குறிப்புகள் தருது. எது? பட்டினப்பாலை. சேரர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 10. அதே மாதிரி இவங்க சோழர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்னு நூல் வந்து குறிப்பிடுது. கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை தான் இந்த கல்லணை. கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசனமா இருக்கு. ஓகே. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யாரு அப்படின்னா இளஞ்சட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணன், கிள்ளி வளவன், பெருநார் கிள்ளி. இந்த 5 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள். அடுத்தது பாண்டியர்கள். பாண்டியர்கள் இன்றைய தென் தமிழகத்தை வந்து ஆட்சி செய்தாங்க. பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் வந்து ஆதரிச்சிருக்காங்க. பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டு. அதுல நெடுஞ்செழியன் அப்படின்ற மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் தான் பாண்டிய மன்னன். யாரு? நெடுஞ்செழியன். இவர் என்ன பண்றாரு? சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையங்கனம் எனும் இடத்துல வந்து தோற்கடிக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கொற்கையின் தலைவன் அப்படின்னு அழைக்கப்படுவோர் யாரு? இந்த நெடுஞ்செழியன் தான். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது. ஓகேங்களா? பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வந்து வெளியிடுறாங்க. அவர்களின் நாணயங்கள் வந்து ஒரு புறத்துல யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்துல மீன் உருவத்தையும் கொண்டுள்ளது. முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. முதுகுதுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய அரசர் என்ன பண்றாரு? வேத வேள்விகளை நடத்தி கொண்டாடும் விதமாக நாணயங்களை வந்து அதிகமாக வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூவேந்தர்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேரர்கள் என்னென்ன பட்டங்களை சூட்டியிருக்காங்க? ஆதவன்,
குட்டவன், வனவன், இரும்புரை அப்படின்ற பெயரை சூட்டியிருக்காங்க. சோழர்கள் சென்னி, செம்பியான், கிள்ளி, வளவன். சென்னி, செம்பியான், கிள்ளி, வளவன் அப்படின்ற பட்டங்களை சூட்டியிருக்காரு. பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செலியான், தென்னர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பாண்டியர்கள். அடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன் இவங்க எல்லாமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள். அடுத்தது அரசுரிமை சின்னங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செங்கோல், முரசு, வெண்பொற்குடை இதெல்லாமே வந்து அரசு அதிகாரத்தின் சின்னங்களாக வந்து போற்றப்படுது. சேரர்களுடைய மாலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பனம்பூ மாலை. ஓகேங்களா, சேரர்களுடைய மாலை என்னது? பனம்பூ மாலை. துறைமுகம் வந்து முசிறி, துண்டி. தலைநகர் வந்து வஞ்சி, கரூர். சின்னம் வந்து வில், அம்பு. அதே மாதிரி சோழர்கள் வந்து அத்திப்பூ மாலை, புகார், உறையூர் மற்றும் புகார் வந்து தலைநகர். புலி வந்து சோழர்களுடைய சின்னமாக இருந்திருக்கு. அதே பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ மாலை, துறைமுகம் வந்து கொற்கை, தலைநகர் மதுரை, சின்னம் வந்து 2 மீன்கள். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்களில் மற்றும் 3 வகையான மன்னர்கள் இருந்திருக்காங்க. ஆய், வேளிர் மற்றும் கிழார். ஓகேங்களா, இவங்க எல்லாமே குறுநில மன்னர்கள் தான். ஒரே அதாவது பதவி என்னமோ ஒன்று தான், பட் ஆனால் வந்து அவங்க நேம் வந்து வெவ்வேறையாக இருந்திருக்கு. ஆய், வேளிர், கிழார் அப்படின்றவங்களாம் வெவ்வேறு நேமாக இருந்திருக்கு. ஸோ முடிசூடிய அரசர்களை தவிர பல சுதந்திரமான நெஞ்சுரமிக்க சிறிய குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க. அவர்களில் வேளிர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர், அதாவது பொருள் வந்து ஆணிரை மெய்ப்போர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சங்க காலத்தில் ஆய் மன்னர்கள் முக்கியமானவர்கள் பெயர் யார் பாருங்க? அந்திரான், திதியான், நன்னன். ஓகேங்களா, ஆய் மன்னர்கள் முக்கியமானவர்கள் யாரு? அந்திரான், திதியன், நன்னன் அப்படின்ற 3 மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி வேளிர் அப்படின்னா யாரு? கடையேழு வள்ளல்களானவர்கள் தான் வேளிர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா, கடையேழு வள்ளல்கள் யாராரு? பாரி, காரி, ஓரி, போகன், ஆய், அதியமான், நல்லி. ஆக்சுவலாக ஆயின்றவங்க கடையேழு வள்ளல்களில் தான் வராரு. பட் ஆனால் வந்து அதாவது ஆய் எனும் சொல் ஆயர், ஆணிரை மெய்ப்போர்லேருந்து வரப்படுது. சங்க காலத்தில் முக்கியமான ஆய் மன்னர்களில் யாரு? அந்திரான், திதியான், நன்னன். இவங்க வேற, இவங்க வேற. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளார்னா யார் அப்படின்னா கிராம தலைவர். அடுத்து வந்து சங்ககால ஆட்சி அமைப்பு, அதாவது அரசு முறை வந்து பரம்பரையானது. அரசர் வந்து கோ அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. கோ அப்படின்னா என்ன அப்படின்னா கோன் அப்படின்ற சொல்லின் சுருக்கம் தான் கோ. அது இல்லாமல் வேந்தன், கோன், மன்னவன், கொற்றான், இறைவன் அப்படின்ற வேறு பெயர்களையும் அரசர் வந்து அழைக்கப்பட்டார். அரசரின் மூத்த மகன் தான் அடுத்து அரியணை ஏறுவார். பட்டம் சூட்டும் விழா வந்து அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பட்டத்தை இளவரசர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? கோமகன். ஓகேவா, பட்டத்தில் இளவரசர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? கோமகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவருக்கு இளையோர் வந்து இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அரசர் தினந்தோறும் அரசவை, அதாவது நாளவையே கூட்டுவார். அங்கு அவர் விவகாரம் செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் வந்து தீர்ப்பு வைப்பார். அரசின் வருமானம் வரி மூலம் தான் பெறப்பட்டது. முக்கிய ஆதாரமாக இருந்தது நில வருவாய் தான். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி அந்த அரசருக்கு வரி கொடுக்குறாங்கல்ல, அதை என்னன்னு சொல்லி அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது இல்லாமல் என்னென்ன வரி இருந்திருக்கு? சுங்கமுறை, கப்பம், அதுக்கப்புறம் தண்டம் ஆகிய வரிகள்லாம் வசூல் செய்யப்பட்டிருக்கு. அரசர்களும் வீரர்களும் என்ன அணிஞ்சாங்க அப்படின்னா வீரக்கழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அணிஞ்சிருப்பாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அணிந்திருப்பவரின் பெயர், அவருடைய சாதனைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஒற்றர்கள் நாட்டுக்குள் நடப்பவனை மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் நடப்பவனையும் என்ன பண்ணுவாங்க? மன்னருக்கு வந்து தெரிவிப்பாங்க. புறமுதுகில் காயமடைவது, அதாவது அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டது. போரின் போது புறமுதுகில் காயம்பட்ட அரசர்கள் இருக்காங்களே, அவங்களாம் சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சபை. அரசரோட சபை அரசவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அரசர் அமரும் அணை அரியணை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அரசருடைய முக்கியமான 5 கடமைகள் இருக்கு. ஓகேங்களா, என்னென்ன திரும்ப 5 விதமான கடமைகள் இருக்கு. 1 கல்வியை ஊக்குவிப்பது, 2 சடங்குகள் நடத்துவது, 3 பரிசு வழங்குவது,
4வது மக்களை பாதுகாப்பது, 5வது குற்றங்களை தண்டிப்பது. இந்த 5 வகையான முக்கிய கடமைகள் தான் என்னது அரசருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம தூதுவர்கள் வந்து யாரு அரசர் தான் நியமிப்பார். அதே மாதிரி அதாவது அரசருக்கு உதவி செய்ய 2 முக்கியமான குழுக்கள் இருக்கு. என்னதுன்னா ஐம்பெருங்குழு, அதாவது 5 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவும் என் பேராயம் அப்படின்ற குழு 8 உறுப்பினர்களை கொண்ட 2 குழு வந்து இருந்திருக்கு. படை வந்து யாருடைய படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது, அரசருடைய படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இது 4 பிரிவுகளா பிரிக்கலாம். காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படின்னு 4 படையா பிரிக்கலாம். படை தலைவன் என்னன்னு சொல்லி சொன்னாங்க, தானை தலைவன். படைத்தலைவர் என்னன்னு சொல்லி அழைக்காங்க, தானை தலைவன் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஆயுதங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா வாள், கேடயம், தோமாரம் அப்படின்னா எரியூட்டி, ஈட்டி, வில், அம்பு இதெல்லாம் இருந்துச்சு. தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை கொண்டு வீசப்படுவதாகும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க. சற்று தொலைவில் இருந்து எதிரின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தோமாரம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, படை கொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகலைகளாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. போர் முரசு வந்து கடவுளாவே கருதியிருக்காங்க. சட்டமும் நீதியும், நீதிமன்றம் வந்து தலைநகரில் நீதிமன்றம் அவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. கிராமங்கள்ல மன்றங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. திருட்டு வழக்குக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, திருட்டு வழக்குக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது, அபராதம் விதிப்பது, இந்த மாதிரியான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தில் வந்து ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. மண்டலங்கள் வந்து மக்கள் இருக்கிறதுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப அது என்ன நாடுகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. கூற்றங்கள் ஊர், அதாவது கிராமம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டுச்சு. ஊர் எந்த மாதிரி 3 வகையாக பிரித்தாங்க, பேரூர், சிற்றூர், மூதூர். பேரூர்னா பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், மூதூர்னா பழமையான கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரித்தாங்க. அடுத்து கடற்கரையோர நகரங்கள் என்னன்னு சொன்னாங்க, பட்டினம் அப்படின்னு சொன்னாங்க. புகார் என்பது துறைமுகங்களை குறிப்பதாக இருந்துச்சு. முக்கிய நகரங்கள் ஒரு பாருங்க, புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி இதெல்லாமே வந்து முக்கிய நகரங்களாக இருக்கு. திணை சார்ந்த சங்ககால சமூகம் என்னன்னு பார்த்தா 5 திணைகளா இருந்துச்சு. மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன. மருது நிலம் வந்து மென்புலம், அதாவது நன்செய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அதுல நெல்லும் கரும்பும் விளைந்தன. நெய்தல் தவிர மற்றவை வந்து வன்புலம், புன்செய், இதுல வந்து என்ன தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைஞ்சிடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். குறிஞ்சி நிலத்துடைய தலைவர் யார், முருகன். முருகனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, என்ன அப்படின்னா நம்ம அது தெய்வங்கள் கீழே போகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, குறிஞ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு, முருகன். ஓகே, முல்லை மாயோன், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், அதுக்கப்புறம் பாலை வந்து காளி. ஓகேங்களா, இதுல வந்து மலையை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எது குறிஞ்சி. இது உங்க தொழில் என்னது, வேட்டையாடுதல், உங்களோட வேலைன்னா வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். மக்கள் வந்து குறவர் குறத்தியர். இங்க வாழ்ந்த அவங்க எந்த கடவுளை வழங்கினாங்க, முருகனை வழங்கினாங்க. முல்லையில் வந்து காடு சார்ந்த இடமும், ஆணிரை மேய்த்தல், ஆயர் ஆட்சியர் இருப்பாங்க. மாயோன் அப்படின்ற கடவுளை வணங்கினாங்க. மருதம்ல வயலை சார்ந்த இடமும், வேளாண்மை, உழவன் உலத்தியர். இந்திரன் அப்படின்ற கடவுளை வந்து வணங்கினாங்க. அடுத்து நெய்தல், கடலும் கடலை சார்ந்த இடமும், மீன் பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி. பரதவர் பரத்தியர் அல்லது நுளத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதோடைய கடவுள் என்ன அப்படின்னா வருணன். பாலையில் வந்து பார்த்தோம்னா வறண்ட நிலப்பகுதி. இது தொழில் என்னது, வீர செயல்னா ஒன்றும் இல்லை, யாராவது அந்த பக்கம் போனாங்கன்னா கொள்ளையடிக்கிறது, அதுதான் வீர செயல். ஓகேங்களா, மரத்தியர். அந்த கடவுள் என்னது, கொற்றவை அப்படின்ற கடவுள் இருந்துச்சு. பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. கற்றிருந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள்லாம் இருந்தாங்க. 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. திருமணம் வந்து சொந்த விருப்பத்தை சார்ந்து இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிக சிறந்த ஒழுக்கமாக வந்து கருதப்படுது. பெற்றோரின் சொத்துக்கள்ல மகனுக்கும் மகளுக்கும் சமமான பங்கினை வந்து பெற்றிருந்தாங்க. சங்ககால பெண் புலவர்கள் யார், ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், அதிமந்தியார், பொன்முடியார், இவங்க எல்லாமே இருந்தாங்க. சமய நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன். ஓகேங்களா, முருகனுக்கு இன்னொரு பெயர் என்னது, சேயோன். மாயோன் அப்படின்றது வந்து
குறிஞ்சி முல்லை நிலத்துடைய கடவுள். சேயோன் அப்படின்றவர் யாரு? குறிஞ்சி நிலத்துடைய கடவுள். அதாவது முருகனுக்கு இன்னொரு பெயர் தான் இது சேயோன். சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுள் சிவன், மாயோன் அப்படின்ற விஷ்ணு, இந்திரன், வருணன் மற்றும் குற்றவை இதெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நடுகள் வழிபாடு இருந்துச்சு. பௌத்த சமணமும் கூட இருந்திருக்கு. வட இந்தியாவில் வளர்ந்திருப்பதை போன்று தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. வட இந்தியாவில் இருந்தது போல தமிழ்நாட்டில் சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. ஒப்பீட்டளவில் வர்ணாசி முறை, அதாவது தொழில் அடிப்படையாக கொண்ட திராவிட தென்னாட்டில் பின்னர் வந்தது அப்படின்னு சொல்லப்படும். ஓகே, வீரக்கல் நடுக்கல் அப்படின்னு என்ன அப்படின்னா, பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்று வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரன் நினைவாக போற்றுவதற்காக நடுப்பட்ட கல் தான் என்னது? நடுக்கல் அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது வீரக்கல். உடை மற்றும் அணிகலன். பொருளாதார வசதி மிக்க மக்கள் என்ன பண்றாங்க? மஸ்லின் அப்படின்ற பட்டு துணி, அப்புறம் நேர்த்தியான பருத்தி துணியெல்லாம் அணிஞ்சிருக்காங்க. சாதாரண மக்கள் பருத்தியினாலான இரு துண்டுகளான ஆடைகளை மட்டும்தான் அணிஞ்சிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகள், அதாவது கலிங்கம் அப்படின்ற துணி, பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை கலிங்கம் பற்றி குறிப்பிடுது. அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னன்னா தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்தினம், கற்கள், சங்கு, பாசிமணி இதெல்லாமே மக்கள் அணிந்து இருக்காங்க. கலைகள் என்ன அப்படின்னா, கரிகாலன் இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான். ஸோ கரிகாலனுடைய இன்னொரு பெயர் என்னது? ஏலிசை வல்லான். ஸோ ஏலிசை வல்லான் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா கரிகால வல்லான், கரிகால வளவன் அல்லது கரிகாலன் அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர் அல்லது விரலியார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. காணிக்கையர் நடனங்களை நிகழ்த்தியிருக்காங்க. கூத்து அப்படின்றது நாட்டுப்புற நாடகம். சங்ககால மக்களிடையே மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூத்து. ஓகேங்களா? சங்ககால மக்களிடையே மிகவும் முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது எது? கூத்து அப்படின்ற நாட்டுப்புற நாடகம். அவர்கள் முத்தமிழ் எனும் கோட்பாட்டை உருவாக்கி இயல், இசை, நாடகம். ஓகே, தொழில். மக்களின் முக்கியமான தொழில் வேளாண்மை. அதுக்கப்புறம் ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. தொழிலாளர்கள் யாராக இருந்திருக்காங்க? தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோர் இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. நெசவு செய்வது விவசாயம் செய்வோரின் மிக முக்கிய பொதுவான பகுதி நேர தொழிலாகவும் பலருடைய அன்றாட முழு நேர தொழிலாகவும் நெசவு செய்வது இருந்தது. விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு. அறுவடை திருவிழா, பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. கார்த்திகை தீப விழா கொண்டாடி இருக்காங்க. இந்திர விழா மட்டும் தலைநகரில் கொண்டாடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நடனம் ஆடுதல், எதிர் சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சல் ஆடுதல் இது எல்லாமே அவங்களுடைய மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக இருந்திருக்கு. வணிகம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, வணிகம் உள்ளூர் உள்நாட்டில் கடல், அதாவது உள்ளூர் உள்நாடு உள்நாட்டில் கடல் கடந்து அப்படின்னு 3 வகையான வணிகம் இருந்திருக்கு. முக்கிய துறைமுகங்கள்ல என்ன பண்றாங்க? கலங்கரை, இளஞ்சுடர் அப்படின்ற ஒளிக்கோபுரங்களை அமைச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில் நாலங்காடி, அதாவது காலை நேர சந்தை, அதுக்கப்புறம் அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தை, 2 சந்தை மலாபார் மிளகு, அதாவது எகிப்தோடைய அரசன் 2ஆம் ராம்சேஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்படும் போது அவருடைய நாசியிலையும் அடிவயிற்றிலையும் கருமிளகு கதிர் இருந்தது. ஸோ இதுல பார்க்கும்போது அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில இருந்து மற்ற பகுதிகளுக்கு எகிப்து வரைக்கும் மிளகு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. முக்கிய துறைமுகங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முசிறி, தொண்டி, கொர்க்கை. இதில் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின் துணி, இது பாம்பு தோலையோட மென்மையான துணின்னு சொன்னோம்ல, அதான் சந்தனக்கட்டை, இது எல்லாமே இருந்திருக்கு. முக்கிய இறக்குமதி பொருள் புஷ்பா ரகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள் இதெல்லாம் இறக்குமதி தான் செஞ்சுருக்காங்க. இந்திய வணிகர்களால் ரோம் பேரரசுக்கு விநியோகிக்க செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, ரோம் பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு அறிவித்தவர் யார்? ரோம் பேரரசர் ஆரிலியன் அப்படின்றவர். கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்திலிருந்து கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை மொத்தம் கிட்டத்தட்ட 6 நாடுகளுக்கு வணிக உறவு இருந்திருக்கு. முசிறி அப்படின்றது முதல் பேரங்காடி, அதாவது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி, அவர் இயற்கை வரலாறு அப்படின்ற ஒரு நூல் எழுதினார்ல, அதுல முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாம ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்கு கோயிலும் இருந்திருக்கு இங்க முசிறியில. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த
பாபிலஸ் ஒப்பந்த பத்திரம், அதாவது அது வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் அந்த பத்திரம் வந்து பத்திரமா வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கூறப்படப்படுது. ஓகே, கலப்பியர்கள் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தவங்க. ஸோ இவங்களுடைய காலத்தை பற்றி பெருசாக நினைவு சின்னங்களோ தொல்பொருட்களோ எதுவுமே இல்லை. இவர்கள் ஆட்சி குறித்த சான்றுகளும் பெருசாக இல்லை. பெரிய புராணம், யாப்பெருங்கல், அதாவது இவருடைய காலங்களில் இருந்த இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னா, தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், இதெல்லாமே வந்து இவங்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகியவை இவங்களோட காலத்தில் தான் எழுதப்படுது. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் எது அப்படின்னா, நம்ம யாரு கலப்பியர்களுடைய காலம்தான். சமஸ்கிருதம், காகிதம் ஆகிய மொழிகள் அறிமுகத்தால் வட்டெழுத்து எனும் புதிய எழுத்து முறை கலப்பியர்களோட காலத்துல உருவாகுது. அதே மாதிரி 11 கிழக்கனை சேர்ந்த பல நூல்கள் கலப்பியர்கள் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. இக்காலத்துல வணிகமும் வர்த்தகமும் செழித்தொழுங்கின அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ ஏன்னா கலப்பியர்கள் காலம் பொதுவாக ஆல்ரெடி வந்து முன்னாடி நம்ம படிக்கும்போது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது உண்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, உலக மண்ணால ஹான் அரச வம்சம் சீனா நுழைவாள் எப்படி கட்டிருக்காங்க பாருங்க. அதாவது பிரமிடு மாயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கா, அதுக்கு ரோமானிய நாகரிகம் இத்தாலி, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை. ஓகே, அடுத்தது பாடச்சுருக்கம். சங்கம் என்னும் சொல் புலவரின் குழுமத்தை வந்து குறிக்குது. இவ்வமைப்பு மதுரை பாண்டிய அரசர்கள் அதற்கு துவங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்துல சேரர் சோழ பாண்டியர் 3 மூவேந்தர்கள் வந்து தமிழக பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. இம்மூன்று முடியரசர்களுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் பல பகுதிகள் பல்வேறு சுதந்திரமான குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. தொல்லியல் அகழாய்வு தமிழகத்திற்கு அயல் நாடுகளுக்கு இடையே இருந்த வணிக உறவு பற்றி குறிப்பிடுது. 3ஆம் நூற்றாண்டு இறுதியில சங்ககால முடிவு தொடங்கியது, கலப்பியர்களுடைய காலம் தொடங்கினது அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் சேரன் செங்குட்டுவன். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னா பல்லவர் காலம் இல்லை. பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சி வந்தவர்கள் யார்? கலப்பியர்கள். சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறந்த நிர்வாக அமைப்பு எது அப்படின்னா ஊர். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்னது? குறிஞ்சி நிலம்னா வேட்டையாடுதல், சேகரித்தல் தான். கூற்று. புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்படுது. ஆமா, சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். கூற்றும் சரி, காரணமும் சரிதான். கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல? ஓகே, கரிகாலன் தலையங்கனும் போரில் வெற்றி பெற்றான். ஓகே, 10 சேர அரசர்கள் பற்றி விவரங்களை வழங்குகிறது. ரைட்டு. அதே மாதிரி சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் ரெண்டும், அதாவது கீழ்காணும் கூற்றுகள் எவை உண்மையானவை அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. 1ம் 3ம் உண்மையானவை இல்லை, 2 வந்து சரியானதுதான். ஓகே, பண்டைய தமிழகத்தில் நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் எழுதுக. இது நம்ம பார்த்தோம்ங்களா, சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். ஊருக்கு மேல கூற்றம், அதாவது மண்டலம் நாடா பிரிச்சிருப்பாங்க, நாடு கூற்றம் வந்து ஊரா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக்க பாருங்க. சேரர் அப்படின்னா என்னது? வில் அம்பு. சோழர் வந்து என்னது? புலி. பாண்டியர்கள் வந்து 2 மீன்கள். வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா, வெண்ணி எனும் போரில் வெற்றி பெற்றவர் யார்? கரிகால வல்லவன். சங்க காலத்தில் மிகவும் பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? கரிகாலன். படைத்தலைவன் தேசன் அழைக்கப்பட்டான். படைத்தலைவன் வந்து என்னன்னு சொல்லி அழைக்கப்பட்டான்? தானை தலைவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டான். நிலவரி தேசம் எனப்பட்டது. இறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.